வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஜிஎஸ்க்கு ஒரு புது பேட்ச் தான் லான்ச் பண்ண போறோம். மகுடம் ஜிஎஸ் பேட்ச் அப்படிங்கிற பேர்ல லான்ச் பண்ண போறோம். இந்த பேட்ச்ல நம்ம எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்னா, டோட்டலா வந்து 120 டேஸ்ல 120 ஸ்கூல் புக்ல இருக்கிற லெசன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். 6th to 12th வரைக்கும் சயின்ஸை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் 120 நாள்ல 120 லெசன், டெய்லி ஒரு லெசன் வீடியோவோட நம்ம படிக்க போறோம். இந்த டியூரேஷன் வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு நான் முடிச்சு கொடுக்குற மாதிரி தான் இந்த பேட்ச் இருக்கும். ஓகேவா? இது எந்தெந்த எக்ஸாம்க்குலாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னா, குரூப் 1, 2, 4. இப்போ நம்ம சிடிஎஸ் நான் இன்டர்வியூன்னு விட்டுருக்காங்க. அப்புறம் சிடிஎஸ்ல டிப்ளமோ ஐடிஐ லெவல் எக்ஸாம் வரும். டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பயன்படும். இதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக். நீங்க இந்த 120 லெசன் படிச்சீங்கன்னாவே ஜிஎஸ்ல வர இந்த 75க்கு 55+ எல்லாம் நீங்க ஈஸியாவே ஸ்கோர் பண்ணலாம். இதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சாவே அழகு போல நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? டெய்லி ஒரு லெசன் தான். கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம மகுடம் படிப்பகம் ஆப் இருக்கும், உங்களுக்கு தெரியும். மொபைல் ஆப்னு நான் இங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஆப் பிளே ஸ்டோருக்கு போகும். நம்ம ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ல தான் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ்ன்னு சொல்லி பைலிங்குவலாவே நம்ம ரெக்கார்டர் கிளாஸ் கொடுத்துருவோம். டெய்லி மார்னிங் ஒரு கிளாஸ், ஓகேவா? ஈவினிங் டெஸ்ட், இந்த மாதிரி இருக்கும். டெய்லியும் தான், ஓகேவா? கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, பைலிங்குவல் கிளாஸும் பைலிங்குவல் தான், கொஸ்டின்ஸும் பைலிங்குவல் தான். 2 லாங்குவேஜ்லயும் நான் நல்லா பாயிண்ட்ஸா டாப் பாயிண்ட்ஸ், இப்போ ஒரு லெசன் எடுத்தோம்னா டாப் அதுல எவ்வளவு 200 பாயிண்ட்ஸ் இருக்கா, இந்த 200 பாயிண்ட்ஸும் பாயிண்ட்ஸ் வடிவில் ஈஸியா உங்களுக்கு மைண்ட்ல ஏறுற மாதிரி நம்ம அழகா கோர்வையா, பிளஸ் இதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறப்போ வேற ஏதாவது அவுட் சோர்ஸ் பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டாலும் அந்த அவுட் சோர்ஸும் போயும் நம்ம எடுத்து கொடுப்போம். ஓகேவா? இப்படிதான் நம்ம பேட்ச் இருக்கும். டெஸ்ட் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணுவோம்னா, டெஸ்ட்டும் ஆப்ல தான், ஓகேவா? ஆன்லைன்ல ஆப்லேயே கண்டக்ட் பண்ணிடுவோம். அந்த நீங்க எழுதின டெஸ்ட் இப்போ ஒரு 50 மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த 50 மார்க் டெஸ்ட்டுக்கான அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். ஆன்லைன்ல அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வரும். யார் யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க, யார் செகண்ட், யார் தேர்ட்னு ரேங்க் வந்துடும். அதை பார்த்துட்டு நீங்க பிடிஎஃப் எடுத்துக்கலாம். அப்பவே நீங்க என்னென்ன கொஸ்டின் கரெக்ட் நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கூட நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டுமே இருக்கும். வேலிடிட்டி எப்போ வரைக்கும்னா 7 மாசம் இருக்குங்க. ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். நாம வந்து இப்போ ஒரு ஜூன் 15th அந்த மாதிரி நம்ம ஆரம்பிப்போம். ஜூன் 15th ஆரம்பிச்சு உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் இருக்கும். ஜூன் 15ல இருந்து டெய்லி ஒரு கிளாஸ்ன்னு சொல்லி நமக்கு ரெகுலரா வரும். ஓகேவா? வேலிடிட்டி வந்து உங்களுக்கு 7 மாசம் இருக்கும். ஆஃபர் பிரைஸை நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, கோர்ஸோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து 1200. ஆனா நம்ம ஆஃபர் பிரைஸா 699க்கு கொடுக்குறோம். சயின்ஸை தவிர எல்லா சப்ஜெக்ட்டுமே வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்பேன். இந்த கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ற இந்த ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம இந்த பிரைஸுக்கு கொடுக்க போறோம். 699. கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. உங்க நேம், டிஸ்ட்ரிக்ட், ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபில் பண்ணுங்க. நாங்களே கால் பண்ணி பேசிட்டு உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பிரைஸ். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். 699. ஓகேவா? நம்ம பேமெண்ட் எல்லாமே வந்து நம்ம ஆப் தான், மகுடம் படிப்பகம் ஆப். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிங்க. இந்த ஆப் லிங்கை வந்து நான் கீழே இப்படி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை நீங்க கிளிக் பண்ணாவே டைரக்டா ஆப் போகும். நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா நீங்க மகுடம் படிப்பகம் ஜிஎஸ் பேட்ச் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கீழே அமௌண்ட் காட்டும் 699. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா பேமெண்ட் பேஜுக்கு போகும். கூகுள் பேவோ ஃபோன் பேவோன்னு கேட்கும். நீங்க டைரக்டா பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் டீடைல்ஸ் இருந்தாலும் நீங்க டைரக்டா வந்து நான் ஒவ்வொரு அந்த பிடிஎஃப் பேஜ்லயும் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கூட நான் டைரக்டா அதுக்கான டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகேவா? டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, டெய்லி பிராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு லெசன் படிக்கிறீங்க, அந்த ஒவ்வொரு லெசனுக்கு அந்தந்த அன்னைக்கே டெஸ்ட்டும் வரும். பிளஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டும் வரும். ஈச் சப்ஜெக்ட் இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பின்னாடி. ஓகேவா? எப்படின்னு சொல்லி இப்போ நம்ம எப்படி ஹையார்க்கே கொண்டு போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பாலிட்டி கொண்டு போறோம். பாலிட்டியில எல்லா ஸ்டாண்டர்டும், அதே மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்டரி யூனிட் 6 எல்லா ஸ்டாண்டர்டும் அதே மாதிரி தான். இந்தியன் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் பாலிட்டி, ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 5. அடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் INM, அடுத்து இந்தியன் ஹிஸ்டரி கொண்டு போறோம். அடுத்து ஜியோகிராஃபி கொண்டு போறோம். இப்படிதான் நம்ம இந்த சப்ஜெக்ட் வைஸ் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எப்படி நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா, உங்களுக்கு ரிவர்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கிறோம். ஏன்னா நம்ம பெரிய ஸ்டாண்டர்ட்ல 12th, 11th, 10th நீங்க படிச்சிட்டீங்கன்னாவே 9th இருந்து 6th வரைக்கும் உங்களுக்கு வெரி ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாலிட்டின்னு எடுத்துட்டோம்னு வைங்களேன். இப்போ பாலிட்டியில 12th, 11th, 10th, ஓகேவா, 9th, 8th, 7th, 6th வரும். ஓகேவா? இப்படிதான் வரும். இப்போ பாலிட்டியில 12th வந்து ஒரு 8 லெசன் இருக்குன்னா, அந்த 8 லெசனுக்கும் ஒவ்வொரு லெசனுக்கும் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு நாள் டெஸ்ட் வரும். ஒரு லெசன் நடத்தணும்னா டெஸ்ட், அந்த மாதிரி 8 லெசனுக்கும் 8 நாள் டெஸ்ட் வரும். அந்த 8 லெசன் 12th பாலிட்டி அந்த 8 லெசனும் முடிஞ்சோடனே உங்களுக்கு அந்த 8 லெசனுக்கு சேர்த்து ஒரு டெஸ்ட் வரும். ஓகேவா? லெசன் வைஸும் டெஸ்ட் வருங்க. இப்போ 12th 8 லெசன் இருக்கு. அந்த 8 லெசனுக்கு தனித்தனியா லெசன் வைஸும் டெஸ்ட் இருக்கும். லெசன் வைஸும் டெஸ்ட் வரும். பிளஸ் என்னன்னா, அந்த 8 லெசன் 12th பாலிட்டியில அந்த 8 லெசன் முடிஞ்சோடனே அந்த 8 லெசனுக்கும் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸ்டாண்டர்ட் வைஸும் டெஸ்ட் வரும். அந்த சப்ஜெக்ட்குள்ள அந்த ஸ்டாண்டர்ட் வைஸும் டெஸ்ட் வரும். ஓகேவா? இப்படிதான் நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம். இது போக என்னன்னா, பாலிட்டியே ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ பாலிட்டி 12th வந்து மொத்தம் 8 லெசன் இருக்கு. 1, 2, 3, 4ன்னு 8 லெசன் இருக்கு. ஒவ்வொரு நாள் அந்த ஒவ்வொரு லெசன் நடத்தி கொடுத்து அந்த அன்னைக்கு ஈவினிங்கே டெஸ்ட் வந்துடும். அந்த 8 லெசன் முடிஞ்சோன்னா அந்த 8 லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 12th பாலிட்டி ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். இதே மாதிரி 12th, 11th, 10th, 9th, 8th, 7th, 6th முடிஞ்சோடனே
பாலிட்டி 6 to 12 ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண போறோம். அதோட ஹையார்கி தான் கொடுத்துருக்கு. இப்படி ரிவர்ஸா தான் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த 3 ஸ்டாண்டர்ட் 10th 11th 12th கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 9th 8th 7th 6th எல்லாம் ரிப்பீட்டடா தான் இருக்கும். ஈஸியா நம்ம படிச்சு முடிச்சிடலாம். எல்லாமே பாயிண்ட் வைஸா தான் இருக்கும் கிளாஸ். ஓகேவா? நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்படிதான் வரும். நம்ம இந்தியன் பாலிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 12th. நான் இங்க கொடுத்துருக்கேன் 12th சொல்லி ஃபர்ஸ்ட் இந்தியன் அரசியலமைப்பு ரெண்டுலயுமே இருக்கும். பைலிங்குவலா தான் கொடுத்துருப்பேன். இந்திய அரசியலமைப்பு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த நீங்க இந்த ஃபர்ஸ்ட் நாள் இந்த லெசன் படிக்கிறீங்க, அந்த அன்னைக்கு ஈவினிங் ஒரு டெஸ்ட் போட்டுறீங்க. அதே மாதிரி தான் சட்டமன்றம் படிக்கிறீங்க, ஒரு அதே அன்னைக்கு டெஸ்ட். ஆட்சித்துறை படிக்கிறீங்க, அதே அன்னைக்கு டெஸ்ட். இதே மாதிரி 8 நாள் 8 டெஸ்ட் போட்டு முடிச்சோன்னே அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா 12th பாலிட்டி ஃபுல் டெஸ்ட் வரும். இந்த 8 லெசனும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட். அதே மாதிரி 11th 2 லெசன் தான் இருக்கு. 2 லெசன் படிக்கிறீங்க, 11th பாலிட்டி ஃபுல் டெஸ்ட். அந்தந்த அன்னைக்கு டெஸ்ட் இருக்கும். பாலிட்டி ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். 11th பாலிட்டி ஃபுல் டெஸ்ட். இதே மாதிரி இப்போ 10th 5 லெசன் இருக்கு. அந்த 5 லெசனுக்கு இண்டிவிஜுவலாகவும் டெஸ்ட் இருக்கும். அந்த 5 லெசன் முடிஞ்சோடனே அந்த 10th பாலிட்டி ஃபுல் டெஸ்ட்னு சொல்லி அதுவும் ஃபுல்லா வச்சிருவோம். ஓகேவா? அதே மாதிரி 9th அதே மாதிரி தான். 9th 4 லெசனுக்கு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு லெசன் ஒவ்வொரு டெஸ்ட் வச்சுட்டு 9th ஃபுல் டெஸ்ட்டும் வரும். இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்கும். 8th 5 லெசன், 5 லெசனுக்கு இண்டிவிஜுவல் டெஸ்ட், 8th பாலிட்டி ஃபுல் டெஸ்ட். இதே மாதிரி 7th 6th எல்லாமே வந்துடும். 6th எல்லாமே சின்ன லெசன்னால நம்ம ரெண்டும் சேர்த்து வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு லெசன் வைஸ் டெஸ்ட், அப்புறம் சப்ஜெக்ட் ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் முடிஞ்சோடனே பாலிட்டி ஃபுல் டெஸ்ட் வந்துடும். 6வதுல இருந்து 12வது பாலிட்டி ஃபுல் டெஸ்ட்டும் வந்துடும். ஓகேவா? நீட்டா இருக்கா? நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. இதுவும் அதே மாதிரி தான் பாத்துங்க. இண்டிவிஜுவல் லெசன் வைஸ் டெஸ்ட்டும் வந்துடும். அடுத்து வந்து நமக்கு அந்த 11th தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட் வந்துடும். இதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஹையார்கி நான் போட்ட மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் முடிஞ்சோடனே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்துடும். நிறைய டெஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து நல்லாவே மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். அந்த ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின் லெசன் வைஸ் டெஸ்ட், ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட், ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட், இந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு ரிவிஷன் ஆயிரும். அது போக நம்ம நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு லெசனுக்கும் வந்து நம்ம போர்டு கிளாஸ் எடுப்போம். போர்டு கிளாஸ் எடுத்து முடிச்சுடனே அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். நம்ம பிடிஎஃப் வந்து டைப்டு மெட்டீரியலாவும் கொடுத்துருக்கோம். நீங்க அதையும் நீங்க படிச்சுக்கலாம். மெட்டீரியல் நீங்க டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து படிச்சாலும் சரி, எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஓகேவா? லைனா வந்துடும். இந்தியன் எக்கனாமிக்ஸா லெசன் வைஸ் டெஸ்ட், அப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட், இந்த மாதிரி ஃபுல்லாவே வந்துடும். எல்லா சப்ஜெக்ட்டும் அதே மாதிரி தாங்க வரும். கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் முடிஞ்சோன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் வைஸும் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க கடைசியா ரிவிஷன் டெஸ்ட்டும் கொடுத்துருவேன். ரிவிஷன் டெஸ்ட் 1 என்னன்னா பாலிட்டியும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி சேர்ந்து. ரிவிஷன் டெஸ்ட் 2னா எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ரிவிஷன் டெஸ்ட் 3 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜியோகிராஃபி. அப்புறம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரு 2 டெஸ்ட். ஓகேவா? நீங்க டெஸ்ட் கொஸ்டினே ஏகப்பட்டது வந்துடும். நீங்க டாபிக் வைஸ் டெய்லி லெசன் படிச்சு டெய்லி டெஸ்ட் போட்டு பாப்பீங்க. அப்போ லெசன் படிச்ச திருப்தி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் 12th பாலிட்டினா 8 லெசன் படிச்சோம்னா அந்த 8 லெசனுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வரும். அப்புறம் 6 to 12th பாலிட்டின் ஃபுல் டெஸ்ட் வரும். அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் வரும். எல்லாமே இருக்கும். பவர் பேக்டா இருக்கும். நான் வந்து நாளைக்கு டெமோ கிளாஸ் வந்து நாளைக்கு நான் கொடுத்துறேன். ஓகேவா? இன்னைக்கு இந்த வீடியோ வந்துடும் உங்களுக்கு. நாளைக்கு டெமோ கிளாஸ் பாலிட்டியில நான் ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு அதுக்கான டெமோ கிளாஸ் கொடுத்துறேன். நம்ம பிடிஎஃப்பும் நான் கொடுத்துறேன். அது நீங்க ரெண்டையும் பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 100 பேர் யார் ஃபார்ம் ஃபில்அப் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் பிரைஸ். ஆஃபர் பிரைஸான 699 அந்த 100 பேருக்கு மட்டும்தான். ஓகேவா? லிமிடெட் சீட் தான். குயிக்கா ஜாயின் பண்ணிக்கங்க. பவர் பேக்கடா இருக்கும். நீங்க இந்த 120 லெசன் படிச்சாவே நீங்க ஷூர் ஷாட்டா 55+ எடுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அமைச்சர்கள்டையும் நம்ம பேசியிருக்காங்க. எல்லா அகாடமியும் வந்து பேசியிருக்காங்க. இப்போ அவுட் சோர்ஸ் லிமிட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சிலபஸும் நம்ம சேஞ்ச் ஆகிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா சிலபஸ் சேஞ்ச் ஆகும். நம்பிக்கையா இருக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த 55 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருந்தா கேட்பாங்க. தைரியமா நீங்க ஜாயின் பண்ணலாம். நாளைக்கு நீங்க இந்த டெமோ கிளாஸை பார்த்துட்டு நம்ம டெமோ பிடிஎஃப்பும் நீங்க பார்த்துட்டு நீங்க ஷூரா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கொரிஸ் இருந்தா, பேட்ச் பத்தி டவுட் இருந்தா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9486127062 வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் டவுட்ஸை கிளியர் பண்றேன். ஓகேவா? குயிக்கா ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.